ஹலோ அங்கே கல்லுக்கவன் ஆலையை கட்டுங்கள சந்திரன் சந்திரன் நான் பூ போட்டுறேன். சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை 29ஆம் தேதி இலங்கை இந்திய ஒப்பந்தம் இங்கே இடம்பெற்று அந்த அடிப்படையிலே ஈழத்தமிழர்களை பாதுகாப்பதற்காக இந்திய இராணுவம் களமிறக்கப்பட்டிருந்து அதனைத் தொடர்ந்து தமிழினத்தின் பாதுகாப்பை இந்திய இராணுவம் முழுமையாக பொறுப்பெடுத்து எமது இனத்திற்கான ஒரு விடுதலையை தருமென்ற முழு நம்பிக்கையோடு இந்த ஈழத்தமிழர்கள் அதீத நம்பிக்கையை வைத்திருந்த அந்த கால வேளையிலே இந்திய இராணுவமானது தமிழினத்தின் பாதுகாப்பை விடுத்து ஸ்ரீலங்கா அரசுடன் கூட்டுச் சேர்ந்து எம் இனத்தை அழிப்பதற்கான முழு நடவடிக்கை இந்திய இராணுவத்திடம் பொறுப்பு கொடுத்தது ஒரு பெரிய ஒரு துரோக வரலாறு இந்திய இராணுவம் செய்து முடித்தவர் என்று 36 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற இந்த வேளையிலே இந்த பல்லட்டுத்துறையை குறிக்கோளாக கொண்டு இதே இந்திய இராணுவம் ஆயிரக்கணக்கில் இந்த மண்ணிலே நிலை கொண்டிருந்த இந்த வேளையிலே இந்த பல்லட்டுத்துறை மக்களை உணர்வுபூர்வமாக என்றும் விடுதலையை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அடிப்படை எண்ணம் கொண்ட இந்த பல்லட்டுத்துறை மண்ணிலே இந்த மக்களை கொன்றளிப்பதற்காக இந்திய இராணுவம் ஒரு பெரிய ஒரு அக்கிரமான ஒரு அடக்குமுறையை இங்கே கையாண்டிருந்தது. 1989ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஆகிய நாட்களில் ஊரடங்கு சட்டத்தை போட்டு இந்திய இராணுவம் ஒரு ஆபரேஷன் நடவடிக்கையை மிக மூர்க்கத்தனமாக மேற்கொண்ட அந்த ஒரு சோகமான ஒரு இழப்புகளும்
வேதனைகளும் துன்பங்களும் இந்திய ராணுவம் தந்த அந்த அடக்குமுறைகளுக்கு மத்தியிலே 64 உயிர்களை காவு கொண்டது இந்திய ராணுவம். மனித படுகொலைக்கு அப்பாலே அடக்குமுறைக்கு மத்தியிலே ஊரடங்கு சட்டத்தை போட்டு உணவில்லாமல் வெளியில் நடமாட முடியாத நிலையிலே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்திலே ராணுவம் இதனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு இரவு பகலாக இந்திய ராணுவத்தினர் வீடுகளுக்குள் புகுந்து இழுத்து வரப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு துயரமான சம்பவத்தோடு என்று நாங்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டுகள் 36 கடந்திருந்தாலும் முதலாக கொக்கில் பெரம்படியிலே நான் வாழுகின்ற பகுதியிலே 55 பேரை அக்டோபர் 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி 87ஆம் ஆண்டு முதல் படுகொலையை சந்தித்த அந்த வேளையிலே 1.5 ஆண்டுகள் கடந்து இங்கே ஒரு பெரிய படுகொலை நடந்தது. குறைந்தது அந்த வரிசையிலே பார்ப்போமாக இருந்தால் கிட்டத்தட்ட மிக 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 பெரியதொரு போர்க்குற்றம் என்பதை நாங்கள் நிச்சயமாக கூறிவிட முடியும். என்ற வரையிலே ஸ்ரீலங்கா ராணுவம் தான் தமிழினத்தை படுகொலை செய்தது என்ற வரலாற்றையும் பதிவையும் அந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் சொல்லி வருகின்றோம். படுகொலை என்பதை ஆணித்தரமாக இந்த மண்ணிலே நாங்கள் உறுதியாக கூறி வருகின்றோம். ஆனால் இந்திய ராணுவம் செய்த எந்த படுகொலைகளையும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரேனும் வெளிப்படையாக பாராளுமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி இச்சவரையிலே குரல் கொடுத்தது கிடையாது. அரும்பட்டிலே குரல் கொடுத்திருந்தாலும் என்று அதனை மூடி மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இருந்தாலும் கூட என்று வரையிலே சர்வதேச நீதியிலே இது ஒரு குற்றம். இந்திய ராணுவம் தமிழினத்தை பாதுகாக்க வந்த இடத்திலே இங்கே நடந்த அட்டூழியங்கள் கற்பழிப்பு சம்பவங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் நடந்த படுகொலைகள் என்று மேலும் சர்வதேச ரீதியாக சொல்லப்பட்டாலும் கூட அது முழுமையாக ஒரு விசாரணைக்குட்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக என்றும் நாங்கள் அதை கொண்டு வரவில்லை என்பதை இந்த இடத்திலே மிக மனவருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனது வீட்டிலே நடந்த 55 படுகொலைகள், கொக்குவில் பெரம்படியிலே நடந்த படுகொலைகள் சொல்ல முடியாத ஒரு வரலாற்று துரோகம், வரலாற்று ஒட்டுக்குழுக்களோடு சேர்ந்து நடந்த ஒரு வரலாற்று துரோகம். அந்த அடிப்படையிலே இந்த மல்வை மண்ணிலே நடந்த ஒரு பெரிய துரோகத்தின் மத்தியிலே இந்த படுகொலையை இந்திய ராணுவம் செய்து முடித்திருந்தது. அப்போது இந்திய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இந்த படுகொலையை வன்மையாக கண்டித்திருந்தார். அப்போது எனதா கட்சி ஆட்சியிலே இந்தியாவிலே இருந்த பொழுது இது திட்டமிட்ட இந்திய ராணுவத்தினால் இந்திய தமிழ் மக்களுக்கு இலங்கை தமிழ் மக்களுக்காக பாதுகாப்பு கொடுக்க சென்ற இந்திய ராணுவம் திட்டமிட்டு இந்த ஈழத்தமிழர்களை அழித்தது பெரும் பாரிய குற்றம் என்று அந்த இடத்திலே சொல்லப்பட்டதை லெப்டினன்ட் கர்னல் ஹரிஹரன் அவர்கள் இவர்கள் எதற்காக சென்றார்கள், ஏன் சென்றார்கள் என்பதை அவர் வெளிப்படையாக ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு செய்தியாக கொடுத்திருந்தார். என்னிடம் தற்போது அது இங்கே இருக்கின்றது. அவர் மிகவும் இந்த படுகொலைகள் எல்லாம் மிகவும் வன்மையாக கண்டித்திருந்தார். யார் அவர் எது சொன்னாலும் கூட என்று இந்த படுகொலைகள் இந்திய ராணுவம் இந்திய அமைதிப்படை என்ற போர்விலே வந்தவர்கள் அனைவராலும் மேற்கொண்ட ஈழத்தமிழர்களில் வடகிழக்கு தாயகத்திலே இடம்பெற்ற அத்தனை படுகொலைகளுக்கும் இன்று வரையிலே விசாரணை இல்லை. இங்கு உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரையில் குரல் கொடுக்கவும் இல்லை. இனிமேல் யார் குரல் கொடுப்பார்கள்? இது எப்போது விசாரணை இடம்பெறும்? ஸ்ரீலங்கா ராணுவம் மேற்கொண்ட அத்தனை படுகொலைகளுக்கும் விசாரணை வேண்டும் என்று ஒரே குரலில் விடத்து கேட்கின்ற அந்த இடத்திலே நாங்கள் இந்திய ராணுவம் படுகொலை செய்தது, இதற்கு ஒரு விசாரணை வேண்டும், அந்த நீதி வேண்டும். அந்த விசாரணையும் நீதியையும் நாங்கள் இந்த இடத்திலே எதிர்பார்த்து நிற்கின்றோம். இதற்கு இந்திய ராணுவமும் இந்திய அரசும் தமிழக அரசும் பதில் சொல்ல வேண்டும். இந்த மண்ணிலே துடிதுடிக்க பதைக்க சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த ஆத்மாக்கள் மீது ஆணையாக இதுக்கான விசாரணை இடம்பெற வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டு தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு மிக பாரிய அளவிலான இனப்படுகொலையை கட்டவிழ்த்திட்டிருந்த 80களிலே தமிழர்கள் செய்வதறியாது நாட்டை விட்டு வெறியோடுகின்ற முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது நாங்கள்
போராடினால்தான் இந்த மண்ணிலே வாழ முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆயுத போராட்டங்களில் பல்வேறுபட்ட போராட்டங்கள் அவர்கள் தயாராகி கொண்டிருந்த பொழுது தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து ஸ்ரீலங்கா இராணுவம் எதிர்பாராத ஒரு பாரிய தாக்குதலை நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயத்தில் எதிர்கொண்டிருந்தது. 87ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி அண்ணன் மில்லர் அவர்கள் அந்த நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து ஜேஆர் ஜெயவர்தன அரசு நிலைகுலைந்து போனது. ஸ்ரீலங்கா இராணுவமும் நிலைகுலைந்து போனது. அந்த சந்தர்ப்பத்திலே ஜேஆர் ஜெயவர்தனா ஓடோடி சென்று அமெரிக்காவினுடைய கால்களிலே விழுந்து தங்களை காப்பாற்றுமாறு மண்டாடி இருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய கட்ட காலம் இந்த பனிப்போர் முடிவடைகின்ற ஒரு சூழல் நெருங்கி இருந்த ஒரு சூழலிலே அமெரிக்கா இந்தியாவை நோக்கி இந்தியாவிடம் செல்லுங்கள், இந்தியா உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லியிருந்தார். இந்தியாவும் அவ்வாறான ஒரு தருணத்துக்காக காத்திருந்தது. ஏனென்று சொன்னால் அதற்கு முற்பட்ட கால பகுதியிலே ஜேஆர் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் இந்தியாவுக்கு இந்திய நலன்களுக்கு மாறாக அமெரிக்காவின் பக்கம் சார்ந்திருந்ததால் இந்தியா கடுமையாக ஆத்திரமடைந்திருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை தங்களுடைய கால்களுக்குள் வருகிறது என்பதை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த அடிப்படையிலே தான் அதற்கு பிற்பாடு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதும் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு நலன்களை உறுதிப்படுத்தி கொண்ட இந்திய அரசு தமிழர்களுக்கு மறுபுறத்திலே ஒரு வாக்குறுதியை கொடுத்தது. தாங்கள் தமிழர்களுடைய அபிலாசைகளை தீர்த்து வைப்போம், தமிழர்களுக்கு ஒரு இடைக்கால அதிகாரத்தை ஏற்படுத்தி தருவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினார்கள். ஆனால் உத்தியோகபூர்வமாக செய்யப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே தமிழர்களுக்கு அவர்கள் கேட்டிருக்கவில்லை. இவ்வாறான ஒரு பின்னணியிலே அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பிற்பாடு இந்திய படைகள் எங்களுடைய மண்ணில் காலடி வைக்கின்றன. அவர்கள் வருகிற பொழுது சொன்னார்கள் நாங்கள் இந்திய அமைதிப்படை என்று பெயரிட்டு தான் அவர்கள் இங்கே வந்தார்கள், எங்களை பாதுகாக்கப் போவதாகவும் எங்களுடைய உரிமைகளை மீட்டு தரப்போவதாகவும் சொல்லி இங்கே வந்தவர்கள் இங்கே சேர்ந்த பிற்பாடு தங்களுடைய இலங்கை அரசோடு தாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கை தங்களுடைய கால்களுக்கு வீழ்ந்துவிட்ட பிற்பாடு இலங்கை அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலே தமிழ் தரப்பினுடைய ஆயுதங்களை களைந்து தமிழர்களை ஒட்டிய ஆட்சிக்குள் தீர்வை ஏற்றுக்கொள்ள வைக்கின்ற முயற்சியிலே இந்திய அரசு ஈடுபட தொடங்கியது. அந்த முயற்சிகள் ஒரு கட்டத்திலே ஒட்டிய ஆட்சிக்குள்ள தீர்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதில் தமிழீழ விடுதலை புலிகள் உறுதியாக இருந்த சூழலிலே இந்தியா எங்களுக்கு எதிராக அந்த அமைதிப்படை ஆயுதத்தை திருப்பியது. அதுதான் 87ஆம் ஆண்டிலே அந்த யுத்தம் இங்கே ஈழத்தமிழ் மணி ஐயா சொன்னது போன்று அந்த யுத்தத்தை அவர்கள் அக்டோபர் மாதம் அளவிலே ஆரம்பித்திருந்தார்கள். அவ்வாறு தொடங்கிய யுத்தம் வடகிழக்கு எங்கும் வியாபித்தது. தமிழர்களுக்கு எதிரான படுகொலையை இந்திய அரசு கட்டவிழ்த்து விட்டது. அந்த படுகொலைகள் வரிசையிலே தான் 89ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் 3ஆம் தேதிகளிலே வெல்வெட்டித்துறையிலே 65 தமிழர்கள் மிக கொடூரமான முறையிலே கொல்லப்பட்டிருந்தார்கள். கொல்லப்பட்ட உடல்கள் கூட எடுத்து அடக்கம் செய்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. பெருமளவான உடல்கள் அழுகிய நிலையிலே தான் உறவினர்களால் சில தினங்களுக்கு பிற்பாடு மீட்கப்பட்டு இந்த இறுதி கிரியைகள் கூட தகன கிரியைகள் கூட நடைபெற்றிருந்தது. இவ்வாறு எங்களுடைய உரிமைகளை மீண்டு தருவதாக சொல்லி வந்த இந்திய படைகள் எங்களுடைய மண்ணிலே மிக பெரும் படுகொலைகளை அரங்கேற்றி இருந்தன. அவ்வாறு அரங்கேற்றிவிட்டு அவர்கள் 90ஆம் ஆண்டிலே அவர்கள் வெளியேறி சென்றார்கள். அந்த காலப்பகுதியிலே அவர்கள் இங்கிருந்த காலப்பகுதியிலே தமிழர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஜேஆர் ஜெயவர்தனா நாடாளுமன்றத்துக்கு கொண்டு சட்டத்தை நிறைவேற்றி மாகாண சபைகளை உருவாக்கி தமிழர்கள் மீது தமிழர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக திணிக்கப்பட்டது. அந்த 13ஆம் திருத்தச் சட்டம் இன்று வரை நடைமுறையில் இருக்கின்றது. அது ஒட்டியாட்சிக்குட்பட்டது. ஆனால் அது கொண்டு வரப்பட்ட பொழுதே தமிழர்களால் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றும் அந்த 13ஆம் திருத்தச் சட்டத்துக்கு உயிர் கொடுக்கின்ற முயற்சிகளிலே தான் இந்தியாவினுடைய நலன்களுக்காக செயல்படுகின்றவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்மையிலே கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி நாங்கள் இந்த பல்வேறுபட்ட அரசியல் தரப்புகளையும் ஒன்றிணைத்து இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் தீர்வில்லை என்ற நிலைப்பாட்டில் எல்லோரையும் இணங்க வைத்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு இப்பொழுது வரதராய பெருமாள் என்கின்ற ஒருவர் இந்தியாவில் இருந்து நின்று கொண்டு மீண்டும் இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்துக்கு உயிர் கொடுக்கின்ற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார். அந்த செயல்பாடு அதுவும் இலங்கை பாராளுமன்றத்திலே பிரதம மந்திரி அவர்கள் சொல்லியிருக்கிறார், புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் முன்னேற்றகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த புதிய அரசியலமைப்பு என்பது அனுரகுமார ஜனாதிபதியாக போட்டியிடுகின்ற பொழுது அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
2015ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த அரசாங்கம் தயாரித்த அரசியல் வரைவை தாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப் போகிறோம் என்று சொல்லி சொந்த சிங்கள மக்களிடம் ஒரு ஆணை பெற்றிருக்கிறார். அதற்கு பிற்பாடு ஜனாதிபதியாக வென்ற பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலிலும் அவர் இந்த அதே அரசியலமைப்பை கொண்டு வருவேன் என்று சொல்லி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அந்த அரசியலமைப்பானது வந்து ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பு, பௌத்த மரச மதம் என்பதனை ஆணித்தரமாக வலியுறுத்துகிறது. தமிழர்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் இல்லை என்பதனை அது நிறுத்திட்டமாக சொல்லுகிற ஒரு அரசியலமைப்பாக அந்த அரசியலமைப்பு இருக்கிற பொழுது அந்த அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கான வேலைகள் முன்னேற்றகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி 2 வாரங்களுக்கு முன்னர் பிரதம மந்திரி சொல்லியிருக்கின்ற ஒரு சூழலிலே இந்தியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய வரதராய பெருமாள் 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்சவுக்காக கூவித்திருந்த வரதராய பெருமாள் அப்பொழுது நாட்டை விட்டு இந்தியாவுக்கு சென்றவர் மீண்டும் இப்பொழுது இங்கே வந்து நின்று கொண்டு 13ஆம் திருத்தச் சட்டத்துக்கு அதை பலப்படுத்தி உயிர் கொடுக்கப்பட போவதாக சொல்லி இந்த ஒற்றுமை முயற்சிகளை குழப்புவதற்கான ஒரு செயல்பாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய மக்கள் ஒன்றில் தெளிவாக இருக்க வேண்டும். ஒட்டியாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு தீர்வும் தமிழர்களுக்கான ஒரு விடிவை தந்துவிடப் போவதில்லை. நாங்கள் ஒட்டியாட்சிக்குட்பட்ட எந்த வடிவிலான தீர்வாக இருந்தாலும் நாங்கள் அதை அடியோடு நிராகரிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக வந்து சில புத்திஜீவிகள் கூட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறை தலைவராக இருந்தவர் கூட இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்திற்கு 13ஆம் திருத்தச் சட்டம் தொடர்பாக இலங்கையினுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் 31 தீர்ப்புகள் ஊடாக சொல்லியிருக்கின்றன. அதிகாரங்கள் அனைத்தும் மத்திக்குத்தான் இருக்கிறது, மாகாணத்துக்கு இந்த அதிகாரங்களும் இல்லை என்று சொல்லி அவ்வாறு சொல்லப்பட்ட பிற்பாடு கூட உச்ச நீதிமன்றத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது என்று தெரிந்து கொண்ட ஒரு சட்டத்துறை தலைவர் கூட வெறும் அரசியல் லாபங்களுக்காக அல்லது இவர்களை தாஜா பண்ணி தங்களுடைய எதிர்கால இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பொய்யான ஒரு கருத்துருவாக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். இந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்ட இந்த தருணத்திலே இந்த படுகொலைகளுக்கு நீதி வேண்டும். ஒட்டுமொத்தமாக தமிழர் மீது புரியப்பட்ட படுகொலைகளுக்கு வந்து இன அழிப்புக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் சர்வதேச அரங்குகளின் முன்னால் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். அது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு நாடுகள் முன்வர வேண்டும் என்று கேட்கின்றோம். அதேபோன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை ஐநா மனித உரிமைகள் பேரவையும் ஏனைய நாடுகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான ஒரு சூழலிலே வந்து இந்தியாவிடம் நாங்கள் கேட்கின்றோம், நீங்கள் கடந்த காலத்திலே மிக பெரும் வரலாற்று தவறை இழைத்திருக்கிறீர்கள். தயவு செய்து அந்த தவறை இனியாவது உணர்ந்து கொண்டு இந்த ஒட்டியாட்சிக்குள் தீர்வுக்குள் முடக்குகின்ற முயற்சிகளை கைவிட்டு தமிழர்களுடைய தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வொன்றை எட்டுவதற்கு வந்து நீங்கள் உதவ வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் செய்த தவறுகளுக்கான பிராயச்சித்தமாக வந்து நீங்கள் தமிழ் தேசத்தை அதனுடைய இறமையை தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு சுயாட்சியை